ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெளியில வந்து வேலிக்கு வெளியில வளர்ந்தது எல்லாமே அ ஆடு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் மாடு சாப்பிட்டுடுச்சு. வெளியில தான் நெறைய வளர்ந்திருந்தது. அது போக்குல அத விட்டுட்டா, அது நல்லா சாஞ்ச மாதிரி நல்லா வளர்ந்திருந்தது. இது வந்து உள்ள வந்து வளர்ந்தது இல்லையா? அதில பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு 5 தக்காளி எடுத்தேன். இது ரொம்ப நாளா பார்த்துட்டுருக்கேன். அதே சைஸ்ல தான் இருக்கு. எங்க இது வீணா போயிட போதுன்னு சொல்லி நான் பறிச்சுட்டேன். இது வந்து பழுக்கறதுக்கு டைம் எடுத்துக்குது. ரொம்ப நாள் ஆகுது. கம்முனு நாளைக்கு இல்லன்னா இன்னைக்கோ பச்சை தக்காளி யூஸ் பண்ணியே சாம்பார் செஞ்சிட வேண்டியது தான். பச்சை தக்காளி, பருப்பெல்லாம் சேர்த்து விசில் வச்சு இறக்கிட்டு, தாளிச்சு கொட்டிட்டு, மசிச்சுட்டு, தாளிச்சு கொட்டிட்டு, தண்ணி தேவையானத ஊத்தி நம்ப இறக்கிக்கிட்டா பச்சை தக்காளி சாம்பார் ரெடி. நல்லா வந்து நாட்டு தக்காளியா இருக்குல்ல, இங்க பாருங்க. அந்த ஷேப் எவ்வளோ நல்லா இருக்கு. இது அப்பப்ப ஒரு 1 மாசத்துக்கு ஒரு 1 கிலோ தக்காளி இல்லன்னா 1/2 கிலோ தக்காளி குடுத்தா நல்லாருக்கும். அது ஆல்ரெடி வெளியில அந்த மாடுங்க வந்து அத சாப்பிட்டுட்டு போதுங்க. பூ கூட பூக்க விட மாட்டேங்குது, வளர விட மாட்டேங்குது. அதுக்குள்ள ஆடுங்க வருது, மாடுங்க வருது. அந்த வேலிக்கு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கதெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். அப்ப கூட அத சாப்பிட்டுட்டு தான் போதுங்க. அப்படி இருந்தா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா வளர முடியாது. ஏன்னா எல்லாம் என்ன ஹரிபிரசாதா? எனக்கு மட்டும் தான் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம வளரணும்னு வளருவோம். நமக்கு மட்டும் யாரும் வந்து தண்ணி ஊத்தலனாலும் நம்பளே வந்து நம்ப தண்ணிய நம்ப சேகரிச்சு, நம்ப ஊத்திக்கிட்டு நம்ப வளர்ந்தோம். புரியுதா என்னுடைய கான்செப்ட்டு? எவ்வளோ கஷ்டத்துல நானா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்ந்து, அந்த ஸ்கூல்லயும் வந்து வருஷம் வருஷம் ரூ. 400 கட்டுறதுக்கும் பாரிஸ்ல போயிட்டு சேரிட்டீஸ்லலாம் ஸ்காலர்ஷிப்ஸ்லலாம் எழுதி போட்டு, அத வாங்கி, கடைசில இன்ஜினியரிங் கூட யாரும் ரூ. 1 குடுக்கல. கடைசி வருஷத்துல யாரோ ஒரு ரூ. 10,000 குடுத்துட்டாய்ங்களாம். அப்பா சைடு, அம்மா சைடு. அதுக்கு 10,000 தடவ சொல்லி காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆளுங்க இதுங்கெல்லாம். ரொம்ப கீழ்த்தனமான புத்திய படைச்ச மிருகங்க தான் மனுஷ ரூபத்துல பொறக்குதுங்க. அதனால இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ நாளு டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நான் அவ்வளோ தண்ணி நான் ஊத்துறேன். டெய்லி 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். டெய்லி குடம் குடமா தண்ணி ஊத்துறேன். அதுக்கு எனக்கு கிடைச்சது 5 தக்காளி தான். அப்ப இது எவ்வளோ காஸ்ட்லி இந்த தக்காளி? ஆனா இது தேவையா? டைம் வேஸ்ட்டு டெய்லின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அந்த நேரம் பார்த்து யாராவது வீட்ல இருந்து ஏதாவது பேசுவாங்க, முனங்குவாங்க, இல்லன்னா வந்து யோசிப்பாங்க. எல்லாமே ஹர்ட் ஆகுது. அதனால டெய்லி வந்து இங்க தண்ணி ஊத்துறது ஒரு 1 ஹவர் வேஸ்ட் ஆகுதேன்னு தோணுது. ஏன்னா அதில ஏதாவது டெய்லி ஏதாவது காய்ச்சதுனாலும் பரவால்ல. ஆடிக்கு ஒரு தடவ, அமாவாசைக்கு ஒரு தடவ காய்க்குது. என்ன பண்றது? பாவக்கா அவ்வளோ காய்ச்சது. இப்போ ஒரு பாவக்கா கூட காய்க்கல. வளருது கொஞ்சம் கொஞ்சமா, வளரட்டும். அது நெறைய காய்ச்சாலுமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சிலர்லாம் அந்த பக்கம் போறப்பலாம் வந்து பார்த்தா, மாங்கா மரம் வச்சிருக்காங்க. அந்த மாங்கா மரம் முழுக்க மாங்காவா காய்ச்சி அது பழமாவே மாறிக்கிட்டு வருது. அந்த மரத்திலேயே அவங்க வந்து பழமா மாற விட்டுறாங்க. ஒருத்தர் கூட ஒரு மாங்காவையோ, ஒரு மாம்பழத்தையோ எடுக்கலங்க. இத்தனைக்கும் வந்து ரோட்ல வந்து கைக்கு எட்டுன தூரத்தில இருக்கு. அப்ப அப்படி இருக்கப்ப நம்ம தக்காளி எல்லாம் வந்து இந்த ஆடு, மாடு மேய விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களேன்னு கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னவோ அந்த பக்கம் போறப்பலாம் அந்த மரத்த பார்ப்பேன். நல்லா மாங்காய்ங்கெல்லாம் பெருசாகி இப்போ வந்து மாம்பழமாவும் மாறிக்கிட்டே வருது. ஆனா, அவங்களுக்கெல்லாம் வந்து அத கூப்ட்டு குடுக்கறதுக்கு மனசு வருமான்னு தெரியல. இல்லன்னா அத எடுத்து சேல் பண்ணாலும் காசு தான் அவங்களுக்கு. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சாய்ங்களோ, ஒரு 10 வருஷம் வச்சிருப்பாங்களான்னு நெனைக்கிறேன். தெரியல. நல்லா பெரிய மரங்களா இருக்கு. மாங்கா மரத்துலலாம் மாம்பழம்லாம் வந்துச்சுன்னா, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். எந்த கெமிக்கல்ஸ் போடாமயே நல்லா வளர்ந்துருக்குது. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நமக்கு டெய்லி குடம் குடமா தண்ணி ஊத்தி, நமக்கு இவ்வளோ தான் தக்காளி கிடச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சொன்னது, இந்த தக்காளிலாம் நல்லா இருந்தால், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. சேனல் கீழே வந்து ஒரு சில ஷாப்பிங் லிங்க்ஸ் போடுறேன். செக் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க. See you with another interesting video. Until then, have a great day. Bye bye.